வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருவும் திருமண வாழ்க்கையும். உங்கள் ஜாதகத்தில் குருவோட பங்கு திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய பேத்துக்கு ஒரு விஷயம் குருபலம் வந்துருச்சு, ஆனாலும் திருமணம் நடக்காமல் இருக்குது, எதனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது குரு சுப கிரகங்களை சுப காரியங்களை செய்யக்கூடிய கிரகம் ஒரு வகையில். அப்படிங்கிறப்ப அந்த குரு நல்ல ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது. அதாவது அசுப கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்களோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க அது உறுதுணையாக இருக்குது. இதே பாப கிரகங்கள் சேர்ந்து இல்லை 6, 8, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதோட தடங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி ஒரு குரு வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாவத்தையும் தாமதப்படுத்தும், அது என்ன ஆதிபத்தியோ அதுவும் தாமதப்படுத்தும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஓகே. ஸோ அப்போ அந்த குரு 7ல் வக்ரமாக இருக்கார், 2ல் வக்ரமாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக 2ங்கிறது குடும்பம் அமையக்கூடிய விஷயம், அதில் தாமதப்படுத்தும். 7ங்கிறது 7ல் வக்ரமாக இருக்குது அப்படின்னா அந்த பாவத்தை தாமதப்படுத்தும். அந்த எந்த பாவத்தில் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கோ அந்த கிரகத்தை அந்த பாவத்தை கண்டிப்பாக தாமதப்படுத்தும். அதோட ஆதிபத்தியத்தோட வேலையை மெதுவாக தான் செய்யும், ஆனால் செஞ்சிடும். வக்ரமான கிரகம் பலம் அதிகம், கடைசியாக செஞ்சாலும் நல்ல சிறப்பாக செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? பொறுமை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த 7ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வக்ரமான கிரகம் இருந்தாலே தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பிடிவாதம் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயமும் அவங்க சொல்கிற நம்ம கேட்கணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மைண்ட் செட்டு தான் அவங்க இருப்பாங்க. ஸோ விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நம்ம தான் இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல தான் வக்ரமான கிரகம் இருக்குது, லக்னாதிபதி கிடையாது. அப்போ 7ஆம் இடத்துல இருந்துன்னா நம்ம அவங்கக்கிட்ட அனுசரித்து போகணும். அவங்க பிடிவாரமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது லக்னத்தில் ஒரு கிரக வக்ரமாக இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குதுன்னா பார்வைக்கு அந்தளவுக்கு பலம் கிடையாது, 50% தான். ஸோ பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் நீங்கள் பிடிவாரமாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட அனுசரித்து போகிறது பெரிய விஷயமா இருக்கும்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்படி இந்த குரு வக்ரமாகறனாலையும் பாப கிரகங்களோட சேர்றதுனால ராகு கேது இந்த மாதிரி கிரகத்தோட கிரகணமானாலும் சரி, இல்லை சூரியனோட அஸ்தங்கமாச்சு அப்படின்னாலும் சரி, அந்த குருவோட செயல்பாடுகள் கண்டிப்பாக குறையாதா, அதாவது ஒரு விஷயத்தை குறை பண்ணி அதுக்கப்புறம் தான் அது செயல்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது அந்த குருங்கிற கிரகம் 7ஆம் இடத்தையோ 2ஆம் இடத்தையோ பார்த்துச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம். எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்த குரு பார்த்தா திருமண வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கொண்டு போயிடுவாங்க. சண்டை சச்சரவு இருந்தாலும் அது ஓடிடும். ஏன்னா அது ஆதிபத்தியம் எதுவாக இருந்தாலும் சரி, குருவுக்கு உண்டான ஒரு பவர், நல்ல கிரகம், சுபகிரகம், முழு சுபகிரகம் அப்படிங்கிற விஷயத்தினால. ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு 7ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்கள். ஒருத்தருக்கு குரு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, இறக்க குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க, மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவாக போகிறதுக்கு இந்த மாதிரி குரு வக்ரம், குரு ராகு கேதுவோடு இணைகிறது. யூஸ்வலாக குரு சனியோடு இணைஞ்சால் கூட நல்ல விஷயம் தான். ஏன்னா தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துரும். வேலை நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, தொழில் நல்ல டெவலப்மெண்ட்டு இந்த குரு சனியோட இணையிறப்ப கொடுக்கும். நீ இந்த குரு சனி இணையரில் தோஷத்துக்கு நீங்கள் அதை கொண்டு போக வேண்டாம். நிறைய தோஷங்கள், இந்த தோஷம் அந்த தோஷம்னு சொல்லுவோம், அதெல்லாம் பின்னாடி எடுத்துக்கலாம். எல்லா கிரகம் எந்த ஜாதகமும் தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாது. ஒரு தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா எல்லாம் கருமாவை கழிக்க தான் அந்த தோஷம் வருது. கருமா எடுத்தனால தான் இந்த மனுஷ பிறவியை நம்ம எடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்போ சுத்த ஜாதகம்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு மைனஸ் இருக்கும், அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது இந்த கிரகத்தை இணைகிறனால இது தோஷம் அப்படின்னு அந்த தோஷத்தை கழிச்சா சரியாக போச்சுலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு தோஷத்தை கழிக்கிறனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகாது, அனுபவிச்சு தான் கழிக்க முடியும். அது கருமா, நீங்கள் அனுபவிச்சாதான் அது கழியும். சரிங்களா? அதாவது ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷத்துக்கு போய் நான் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேங்க அப்படிம்பாங்க. ராகுக்கு தோஷம் இருக்குது, நான் போய் காலகஸ்தி போய் அங்கெல்லாம் போயிட்டு எல்லாம் கழிச்சிட்டு வந்துட்டேம்பாங்க. அதெல்லாம் அதை நான் சொல்ல விரும்பலை. பட் என்னதான் நீங்கள் கழித்தாலும் கூட உங்களுக்கு அந்த ராகு கேதுங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். திருமணத்துக்கு நீங்கள் கழிக்கிறனால கல்யாணம் சீக்கிரம் ஆகுது அப்படிலாம் இல்லை. எல்லாமே ஒரு நம்பிக்கை,
நம்பிக்கையில் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து பண்ணுறனால வந்து நமக்கு ஒரு சில மாற்றங்கள் வருமே தவிர முழுவதுமாக மாற்றம் வராது. அப்படின்னா 35 வயசாகி 40 வயசாகி திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க எத்தனை கழிச்சிருப்பாங்க யோசித்து பாருங்கள். ஸோ ஒரு பரிகாரம் பண்ணுறனால நம்மளோட கர்மா மாறும் அப்படின்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எல்லாரும் பணக்காரனாக தான் இருக்கணும், ஏழையாக இருக்க மாட்டாங்க, ஊனமுற்றோர் இருக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்க மாட்டாங்க, நிறைய தப்புகள் நடக்காது. ஏன்னா பரிகாரம் பண்ணுறோம்ல, எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிட்டோம்னா அப்போ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடச்சிருமல்லவா. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒரு சில விஷயத்துக்கு எடுத்துக்குங்க. எல்லாத்துக்குமே பரிகாரம் பண்ணுறனால வந்து நல்லது நடக்குன்னு கிடையாது. ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் நம்ம மேலே படுறப்ப வந்து நமக்கு ஒரு நல்ல சிந்தனை வருது, பாசிட்டிவான நம்ம யோசிக்க தோணுது, நமக்கு கெட்டது பண்ண தோணாது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு வரக்கூடிய கெட்டதை நம்ம அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விழிப்புணர்வோடு நடந்துக்கிறோம். இந்த விஷயம் தான் நடக்குதே தவிர எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடியது நம்ம கையில் இல்லை. கிரகங்கள் ஃபிக்ஸடு, அதோட வேலையை அதை செஞ்சே தீரும். நம்ம அதுக்கு தயாராக இருந்துக்கிறதுக்கு தான் நம்ம மனப்பக்குவத்தை வளர்த்திக்கிறோம். கோயிலுக்கு போகிறோம், நம்ம மெடிடேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து நல்ல வழியில் நம்ம மனசை செலுத்துறது. ஓகேங்களா, இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ குருன்னு எடுக்கிறப்ப வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசியே ஆகணும். அது வந்துருச்சு அப்படியே. 7ஆம் இடத்துல ஒருத்தர் குரு இருக்குன்னா கண்டிப்பாக அவங்களோட வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேராக இருப்பாங்க. பூஜை புனஸ்காரம் செய்கிற விஷயத்தில் எனி டைம் இந்த விரதம் இருக்கிறது, அதே மாதிரி அந்த சாமிக்கு அந்த என்ன சொல்கிறது கரெக்டாக அந்த ப்ரொசீஜரோடு எல்லா ஃபாலோ பண்ணுவாங்க இந்த சாமி கும்பிட்றதில், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க 7ஆம் இடத்துல குரு இருந்தாலும் ஒரு வகையில் சாமியார் ஜாதகம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே அந்த சாமிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருப்பாங்களே தவிர வீட்டை கவனிப்பாங்க. பட் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் அது ஒரு விஷயமா மைனஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து லக்னத்தில் குரு இருந்தால் அவங்களே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இது ஒன்று. இதுவே வந்து வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ரொம்ப வந்து சாமியை பற்றி சாமி கும்பிடுவாங்க, அதுலேயே ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டாங்க, தத்துவாட்டமான விஷயத்தில் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே. ஸோ ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து குருவோட பங்கு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம மெயின் பார்க்கக்கூடியது வந்து குருபலம். இந்த கோச்சாரத்தில் வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது, திருமணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக குருவோட கோச்சாரம் வந்து உங்களுக்கு 2, 7, 11 தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது. அட்லீஸ்ட் பார்வையார் இருந்தால் தான் தசாபுத்தியும் அமைஞ்சு குருவோட பலனும் அதை வர்றப்போ கண்டிப்பாக திருமணங்கிற விஷயங்கள் வரும். இல்லை ஒரு வகையில் 7ஆம் அதிபதியோட தொடர்பு கோச்சாரத்தில் வந்து அந்த பாவத்தையெல்லாம் டச் பண்ணணும், அப்போ தான் வந்து திருமணம் நடக்கும். அட்லீஸ்ட் அந்த குரு 7ஆம் அதிபதி சாரமாக இருக்கலாம், இல்லை 7ஆம் அதிபதியோட ஏதாவது ஒரு வகையில் டீரில் கனெக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, அட்லீஸ்ட் அந்த இடத்துலையாவது வந்துடும் அந்த குருவோட விஷயம். அப்போ தான் வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ குரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ அந்த குரு அப்பேற்பட்ட குரு வந்து கிரகணமாகுது, அஸ்தங்கமாகுது அப்படின்னா ஒருத்தருக்கு பொருளாதார விஷயத்துலையும் வீழ்ச்சி கொடுக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள், வீடு கட்டுற இதெல்லா விஷயத்துலையும் வந்து அதாவது ரொம்ப வந்து லேட்டாக நடத்துறதுக்கு உண்டான விஷயத்த நடத்துது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து குழந்தை இந்த விஷயம் முக்கியமாக இருக்குது. இந்த குரு வந்து 5ஆம் பாவத்தில் வந்து இருந்து வக்ரமானாலும் குழந்தை லேட்டாகும். இல்லை பொதுவாகவே குரு வக்ரமாகி குரு வந்து கெட்டு போகுது, பலம் குறையுது அப்படின்னாலும் குழந்தை பலம் லேட்டாகுது. ஸோ அதே மாதிரி அந்த குரு ராகு கேதுவோடு இருக்குது அப்படின்னா அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இதில் போய் தான் குழந்தைய வந்து பெற்றெடுக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். ஸோ இதெல்லாமே குருவோட சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்து இதை தொட்டு திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் அந்த குருவோட குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா திருமணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க பொருளாதாரத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த ஒரு சூட்சமம் இருக்குது கண்டிப்பாக. அப்போது குரு வந்து சனியை பார்த்தாவோ இல்லை சனி குருவை பார்க்குறதுன்னு வச்சுக்கிங்களேன், சனி குருவை பார்த்தா அவங்க வந்து குழந்தை பிறந்து அவங்க குழந்தை வந்து பிறந்து அந்த குழந்தை வந்து ஆக்சுவலாக அவங்க பேரம்பேட்டி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஒரு செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ குருவுக்கு இந்தளவுக்கு வந்து ஒரு தன்மைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இப்பேற்பட்ட குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். நான் சொன்ன நிலைமையிலாம் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை தொட்டு எந்த பிரச்சனையும் வராது, சீக்கிரமே திருமணம் நடந்துடும். இந்த மாதிரி கெட்டு போய் அதோட தசாபுத்தி நடக்குது, தசையே நடக்குன்னு போகிறப்போ கண்டிப்பாக ஒருத்தருக்கு அந்த குரு 8ஆம் அதிபதி திசையாக வருது, இல்லை துலா லக்னத்துக்கு 6 கூட திசையாக வருது அப்படின்னா இந்த டைமில் தான் வந்து திருமணம் நடக்குது. அப்படிங்கிறப்ப வந்து திருமண பொருத்தம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும். ஏன்னா இந்த டைமில் தான் வந்து பிரிவுகளை கொடுக்கும்.
பிரிவுகள், சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த குரு பகவான் வந்து அந்த திசையில் வந்து ஆதிபத்தியத்தை தகுந்த மாதிரி கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது உங்களுக்கு அந்த குரு கெட்ட ஆதிபத்தியம் இருக்குது அப்படின்னா அந்த திசையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல டைமில் பொருத்தங்கள் நல்லபடியாக பார்த்து 1க்கு 10 டைம் வந்து விசாரித்து திருமணம் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஒருத்தருக்கு குரு பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப சங்கடமும் வரும். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. அது வந்து இது குருவோட தன்மை. ஆனால் இவங்ககிட்ட நாலேஜ் பயங்கரமாக இருக்குங்க. நல்லா பேச்சு திறமை, எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும் ப்ரிப்பேர் ஆகிட்டு பேசுவாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணால் இவங்ககிட்ட பேசுகிறப்ப இப்படி தான் பேசணும்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு இது பண்ணிட்டு வச்சுட்டு பேசுவாங்க. அதெல்லாம் இந்த குருவோட தன்மையில் தான் இருக்குது. ஒரு ஜட்ஜி மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன்னா இவங்களுக்கு ஓகே, இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற சொல்யூஷன் கிடைக்கும். இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இவங்களால எடுத்துக்க முடியாது. அது ஒரு மைனஸ் இருக்குது இவங்ககிட்ட. ஸோ இந்த குரு வந்து ஒருத்தருக்கு வந்து 7ஆம் அதிபதியாக குரு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி, 7ல் குரு இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்த குரு பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து குருவோட தன்மைகள் எல்லாமே இதெல்லாமே நிறையா அவங்ககிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஆன்மீகத்தில் இருந்தாங்கன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறையா பேசுகிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்காங்க, இல்லை குறை சொல்லிகிட்டே இருக்காங்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாமே வந்து குருவோட தன்மையாக இருக்குது. ஸோ அப்போ அந்த குரு வந்து நல்ல விஷயத்துக்கும் நமக்கு வந்து அந்த ஜாதக ரீதியாக வந்து சுபகாரியங்கள் நடத்தி கொடுத்துருக்கும், நல்ல விஷயத்துக்கும் நமக்கு செயல்படுத்திட்டு அந்த குரு பலம் இழந்தால் அது எல்லா விஷயம் ஆப்போசிட்டாகவும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்பேற்பட்ட குரு வந்து உங்களோட லக்னத்தில் இருக்குது அப்படின்னா எப்படி இல்லை, அது வந்து தனுசுலேயே இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். தனுசு, மீனம், கடகம் இதெல்லாம் ஆட்சி உச்சமான கிரகம், உச்சம் இருக்கிற இடம். அந்த இடத்துல வந்து இருக்கார் குரு பகவான் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ மறைந்திருந்தாலும் அவர் நல்ல பலனை கொடுப்பாரு. சரிங்களா? குரு மறைஞ்சால் என்ன பிரச்சனைனா பொருளாதாரத்தில் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, திடீர்னு கீழே இறங்குவாங்க. அந்த மாதிரி இந்த சகட யோகம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா குருவோடது, அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது தசாபுத்தி நடந்தால் தான் நடக்கும், எப்போவுமே அது கொடுக்க மாட்டார். சரிங்களா? அப்போது அந்த குரு பகவான் வந்து எப்போவுமே வந்து அதோட பார்வை வந்து உங்களுக்கு அது குரு லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து நல்லா அழகாகவும் இருப்பாங்க, நல்லா வந்து ஒரு குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறனால. அதே மாதிரி புத்திரத்துக்கு, பொருளாதார, தெய்வீக விஷயத்துக்கு, பூர்வீக புண்ணியம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வந்து குரு பகவானோட தன்மை பலம் அதிகமாகவே தேவைப்படுது எல்லா ஜாதகத்துக்குமே. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குரு பலமான இதோட தன்மை எல்லாமே கொஞ்சம் குறையும், லேட்டாக நடத்துகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த குரு பகவான் வந்து அதாவது வந்து குரு பலத்துக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து அது பார்க்குற இடமும் நல்ல ஒரு பலனை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது பார்வைக்கு 5, 7, 9 இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட். அப்போ ஒருத்தருக்கு வந்து பிறந்த கால ஜாதகத்தில் வந்து குரு இருக்குன்னா நல்ல பேச்சாளராக இருப்பாங்க. அவங்க நல்ல மனிதரோட நட்பு இவங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர் நட்பெல்லாம் அவங்களை தேடி வரும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து அந்த குரு பாவிகளோட மட்டும் சேராமல் இருந்தால் நல்லது. சேர்ந்துருச்சுன்னா உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து யார்கிட்ட பேசினாலும் வந்து இவங்க பேச்சுக்கு மதிப்பு குறையும் இந்த பாவிகளோட சேர்ந்து குரு இருக்கும்போது. அது ஒரு மைனஸாக இருக்குது. இதே 2ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா சுபகிரகங்களோட இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, தனித்த குரு என்றைக்குமே வந்து அந்த அளவுக்கு பலன் இது பண்ணுறதில்ல. கூட குருவோட எந்த கிரகம் சுபகிரகங்கள் சேர்ந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ 2ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா சீக்கிரமே குடும்பமாகும். திருமணத்தில் பண வரவு இவங்ககிட்ட எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த பண கஷ்டம் ஏதோ ஒரு நேரத்தில் வந்தால் கூட யார் மூலியமாக இவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்து ஹெல்ப் கிடச்சிரும். அந்த மாதிரி விஷயங்களாமே இவங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னா இவங்க வந்து எப்போவுமே வந்து தன்னோட முயற்சினால தான் வந்து விஷயத்தை வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆண் கிரகமாக இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து அந்த சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட வகையிலையும் இவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அந்த குரு அந்தளவுக்கு நல்லா இருக்கணும். ஸோ நல்லா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா பிரச்சனையே தான் வரும், நமக்கு பிரச்சனைகள் வருமே தவிர நல்லது நடக்காது. ஸோ அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ வீரியம் நல்லாயிருக்கும். சகோதர உதவி எல்லாமே இந்த குரு 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு இருக்குது அப்படின்னா வந்து அசையா சொத்துக்கள், நல்ல பழக்க வழக்கம், உயர்கல்வி படிக்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அவங்ககிட்ட அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு அந்த போனவொன்னே அந்த இடம் பிடிச்சது கரையம் பண்ணிட்டேங்க அப்படின்னா அந்த குரு நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த குரு வாங்கின சாரமும் முக்கியம், அந்த குரு ஸ்தானபலம் இருக்கான்னு பார்க்கணும்.
அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இல்லைன்னா மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு குரு 5ல் வந்து குரு வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. குரு 5ஆம் இடத்துல வந்து காரகபாவனஸ்தி. பட் அந்த 5ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் இல்லாமல் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக குழந்தைகள் வந்து அபாசனாகி பிறக்கிறது, எல்லா குழந்தைகள் 2 அபாசனை அதுக்கப்புறம் குழந்தை ஆகிறது, நம்ம குழந்தைகளை வந்து தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து நல்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். பொது காரியத்தில் ஈடுபாடு, சோசியல் சர்வீஸில் இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து குரு 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல இருந்து ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகள் சங்கடங்கள் வந்துட்டு போகிறது. ஏன்னா மறையிறார் 6ஆம் இடத்துல பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்துட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பார்க்குற பார்வை வந்து 10ஆம் இடத்தையெல்லாம் பார்க்குறதுனால வந்து வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். பட் ஆனால் போராடி வளர்ச்சிகள் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 7ஆம் வீட்டில் வந்து குரு இருக்கார் அப்படின்னா குரு நான் சொல்கிற மாதிரி சுபகிரகத்தோடு இருக்கணும். தெளிவாக யோசிச்சுக்கிங்க. ஏன்னா பாவகிரகங்களோடு இருந்து வக்ரம் நீசம்லாம் ஆனால் பலன்கள் மாறுபடும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்தான பலம் பார்க்கணும். அப்போது அந்த குரு வந்து இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன்னா திதி சூனியத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் நான் எடுக்கிறது இல்லை. மோஸ்ட்லி இதுலேயே ஓரளவுக்கு நார்மலாகவே உங்களுக்கு எல்லா பலன்கள் வந்துடுது. ஓகேங்களா? அது திதி சூனியத்தில் குரு இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்துக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது. ஏன்னா திதி சூனியமே புத்திர பாக்கியம் தான் மெயின் பார்க்கணும். அது பிரச்சனை கொடுக்குது. வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்கும் அது வருது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 7ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை இருக்கும். பட் ஆனால் என்னென்னா அந்த வக்ரமானால் மட்டும்தான் வந்து ஆப்போசிட்டாக அதோட பலனை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கும்போது வந்து கரெக்டாக லக்னத்தையும் பார்க்கும். அப்போ வந்து அவங்களோட குணமும் வந்து லக்னாதிபதிக்கும் அது எதிரொலி. உங்களுக்கு வந்து தெரிஞ்ச இடத்துலேருந்து பொண்ணோ பையனோ தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். உறவுகள் மூலிமா வருவாங்கங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது 8ல் குரு இருக்குது அப்படின்னா நீண்ட ஆயுள், திடீர் பண வரவுகள் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து குரு வந்து தனிச்சோ இல்லை பாவைகளோடு சேர்ந்துருந்தால் வந்து கண்டிப்பாக நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். பெரிய நோய் நம்ம என்னென்னா மஞ்சக்காமலை அந்த ஒரு நீண்ட நாள் நோய் இருக்கிற மாதிரி விஷயத்தை எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல குரு இருந்தால் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து நல்ல நிலையில் குரு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விரதம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8ல் குரு இருக்கிறது வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுக்குறதுனால வந்து அந்த இடத்துல மோஸ்ட்லி குரு இருந்தால் திருமண தாமதம் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 9ல் குரு இருந்தால் நல்ல விஷயந்தான். நல்ல ஒரு பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால வந்து அப்பா வந்து நல்ல பேர் புகழோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பேர் இருக்குது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். ஒரு அவங்களோட இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லலாம். அதே குருவே வந்து 7ஆம் அதிபதியாக வந்து இல்லை 7 குடையரோடு சேர்ந்து இருக்கும்போது வந்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையும் ஒரு நல்ல ஒரு குணமானா இருப்பார். அதே மாதிரி வந்து மற்றவங்க ஒரு 4 பேர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த குரு 9ல் இருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். பட் ஆனால் பொருளாதாரத்துக்கும் சரி வெளியூர் வெளிமாநிலம் இந்த மாதிரி இடத்துல போய் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு யோகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். 10ல் குரு. ஸோ தனிச்சு 10ல் இருக்கிறது இருக்கக்கூடாது. அது 10ல் அது வந்து குரு வக்ரமானால் நல்ல விஷயம். ஒரு சில இடத்துல வந்து குரு வக்ரமாகிறது நல்ல விஷயம். அதாவது 6, 8ல் வந்து வக்ரமாகிறது நல்லது தான். சுபகிரகங்கள் வந்து மறைவு சார்ந்த வக்ரமான விஷயம் நல்லது தான். அதே 6, 8 குடையராக வந்து மறைஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து 10ஆம் இடத்துல இருக்குன்னா வக்ரமாகி இல்லை குரு ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்க்கையோடு இருந்தால் கண்டிப்பாக வந்து தொழிலில் ஒரு நல்ல பேர் புகழ் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு யோகம் இருக்கிற மாதிரி. சரிங்களா? அது ஒன்று ஓகே. அந்த மாதிரி அந்த குரு தசையெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதில் தான் வந்து வெளியே தெரிவாங்க அந்த மாதிரி விஷயம். ஆனால் அந்த குரு யாரோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும். இல்லை வந்து உங்களுக்கு அந்த தனிச்சு இருக்குன்னா வக்ரமாயிடும். அப்படி இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் லேட்டாக பிக்கப் கிடைக்கும். லேட்டாக அவங்களோட விஷயங்கள் தாமதமாகி அவங்க வந்து புகழ் பெறுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் நிறைய கஷ்டப்படுவாங்க அந்த குரு தசை நடக்கிறப்போ. ஆனால் அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். கடைசியில் நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 11 குரு இருந்தால் கண்டிப்பாக வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து நல்ல விஷயம். நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். சகோதரர் மூலிமா நல்ல ஒரு நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். புகழ் கௌரவம் இதெல்லாமே வந்து நல்லபடியாகவே அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். நல்ல வசதி வாய்ப்புகள் பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே அவங்க வந்து நிறைவேற்றுவாங்க குரு 11ல் இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நல்ல விஷயந்தான்.
இந்த குரு 11 இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பெரிய திருமணம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆளு தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து மறைஞ்சு இருக்கும்போது குரு கெட்டு போய் இல்லை நீசம் இதெல்லாம் ஆனாலே வந்து அந்த திருமண விஷயத்துலேயே வந்து தாமதமாகும், சிம்பிளாக முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, பெருசாக கிராண்டாக பண்ண மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. 12 குரு ஆக்சுவலாக இவங்க 7ஆம் அதிபதி குருவாக இருந்து இல்லை குருவே வந்து இதில் 7ஆம் அதிபதியே இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வரன் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கேருந்து சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரகத்தோட வந்து சுபகிரகங்கள் சேரும்போது நல்ல வாழ்க்கை இருக்குது, இல்லற வாழ்க்கை சூப்பராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி குரு வந்து 12லேருந்து தசையை புத்தி நடத்துகிறப்போ வந்து சுபகிரகங்களோடு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சுப விரயங்கள் வரும். பாபகிரகங்களோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரிகள் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த குரு 6, 8 அதிபதியாக இருந்து 12 இருந்தால் நல்ல விஷயம். ஆதிபத்தியம் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியமாக இருந்து 6, 8, 12 மறையிறப்போ அது வந்து பெருசாக வந்து நன்மை செய்கிறதில்ல. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விதிகள் தான். இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.